من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم تنزيله إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الآخرة புகழனைத்தும் அல்லாஹ் உனக்கே உரித்தானது. கண்மை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியீன்கள், வலிமார்கள் மற்றும் நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றும் உண்டாகமாக. எதிர் வருகின்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அந்தந்த மாநில மக்களுக்கும் யார் நல்லாட்சியை தருவார்களோ அவர்களை அல்லாஹு தாலா தேர்வு செய்வானாக. அவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா இந்த மக்களுக்கு நேர்மையான ஆட்சியையும் சந்தோஷமான வாழ்வையும் அல்லாஹு தாலா தந்துள்வானாக. கணிதத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குறளிலே அல்லாஹு ஜல்லஷானஹு ஒரு வசனத்திலே இப்படி சொல்கிறார், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத இலா அஹ்லிஹா. உரியவர்களுக்கு அதனுடைய உரிமைகளை நீங்கள் முறையாக நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறார். யாருக்கு என்ன உரிமையை கொடுக்கணுமோ அதை நேர்மையா கொடுத்துருங்க என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறார். இதா ஹகம்து பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல். இது இல்லாம மக்கள் மத்தியில நீங்க ஏதாவது ஒன்றுக்கு கருத்து சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் நீங்கள் நேர்மையான கருத்தையே சொல்லுங்கள். எது சரியோ அதை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு சாதகமாக எதுவும் சொல்லிடாதீங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு பாதகமா வந்துடும் நினைச்சு இப்ப முன்பின் மாற்றி சொல்லிடாதீங்க. எதுவா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக நடைமுறையில நடந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பனு இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நபிமார்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தார். குல்லமா ஹலக நபியின் ஹல்ஃபஹு நபியுன். ஒவ்வொரு நபி இறந்து போகும் பொழுதே அல்லது இறந்து போகிறதுக்கு முன்னாலேயே இன்னொரு நபி எல்லாம் கொண்டு வந்து வச்சிருவான். அந்த நபிமார்கள் தான் அந்த பனு இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். நபிய பழதி, எனக்கு பிறகு நபிமார்கள் என்பது கிடையாது. நபிமார்கள் தான் பனு இஸ்ரவேலர்களை தொடர்ந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க, அரசியல் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. நபிமார்கள் தான் அரசியல் செய்தார்கள். ஆனா அரசியல் அப்படிங்கிறது தலைவர்கள்ல நபிமார்கள்ல என்னோடு முடிவு பெற்று விட்டது. எனக்கு பிறகு நபிமார்கள் என்பது கிடையாது. ஆனால் குலஃபாக்கள், கலீஃபாக்கள் வருவார்கள், பிரதிநிதிகள் வருவார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இதை நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆன்மீக அரசியல் பனு இஸ்ரவேல் காலத்தில் இருந்ததாக வரலாறு திருக்குர்ஆன் சொல்லி காட்டுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. பனு இஸ்ரவேல் என்பவர்கள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளில் இருந்து ஆரம்பிக்குது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஏறத்தாழ ஒரு 2200-300 வருடங்கள் நபிமார்கள் தான் உலகத்தை ஆட்சி செய்தார்கள் என்பது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மற்றவங்களும் ஆட்சி செய்வாங்க, ஆனா ஒரு ஆன்மீக ரீதியா ஒரு நேர்மையான முறையில மக்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் நபிமார்கள் தான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இந்த ஹதீஸ்களின் அடிப்படையிலும் கடந்த கால வரலாறுகளின் அடிப்படையிலும் நாம ஒவ்வொருவருமே கவனிக்க வேண்டிய ஒரு நடைமுறை அரசியலையும் கவனிக்கும். நம்ம குடும்பத்தை கவனிச்சுக்கிறோம், நம்ம பிள்ளை குட்டிகளை கவனிச்சுக்கிறோம், நம்முடைய தொழில்களை கவனிச்சுக்கிறோம், நம்ம அன்றாட வேலைகளை நம்ம வேலையை பார்த்துக்கிறோம். அதே நேரத்துல அரசியலையும் கொஞ்சம் கவனிக்கும். நம்ம தொகுதியில யார் நிக்கிறா, நம்ம மாநிலத்துல யார் யாரெல்லாம் நிக்கிறா, தேசிய அரசியல்ல இந்திய அளவுல யாரெல்லாம் இருக்கிறா, உலக அளவுல எந்தெந்த நாட்டுக்கு யார் யாரெல்லாம் பிரதமர்கள், ஜனாதிபதிகள், உலக அரசியல் என்ன நடக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா இஸ்லாம் சொல்லுது அதெல்லாம் கவனிச்சுக்க அப்படிங்கிறது. கவனிக்காம இருந்தாதங்கிறது. இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் காரியங்களுக்கும் ஆணிவேர் அரசியல் தான். உங்க வீட்டுல இன்னைக்கு அடுப்பறியல கேஸ் வரல, இதுக்கு யார் காரணம்? உலக அரசியல் தான் காரணம். ட்ரம், உங்க வீட்டுல இன்னைக்கு கேஸ் வரலன்னா அதுக்கு காரணம் யாரு? உலக அரசியல். ட்ரம் ஈரான் மேல என்ன செஞ்சா, குண்டு போட்டதுனால நம்ம வீட்டுக்கு கேஸ் வரல. அப்ப இந்த உலக அரசியலை நாம் கவனிக்க வேண்டும், உள்ளூர் அரசியல்களையும் நாம் கவனிக்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லி காட்டும். நீ இதெல்லாம் கவனிக்க தவறினா நீ பாதிக்கப்படுவ. நீங்க உங்க வீட்டுக்கு கேஸ் வரல, உங்களுக்கு அங்க எங்க போகிறதுக்கு பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, நீ பாதிக்கப்படுறல. நீ பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு நீ அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும், உலகத்துடைய யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. உலகத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி அரசியல் செய்யுது. நம்ம நாடு ஜனநாயக நாடுங்கிறோம். நம்ம நாடு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடுன்னா என்ன? நாம ஓட்டு போட்டுதான் எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்போம், ஒரு வார்டு உறுப்பினரை தேர்ந்தெடுப்போம், ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுப்போம், நாம ஓட்டு போட்டுதான் பிரதமரை தேர்ந்தெடுப்போம், நாம ஓட்டு போட்டுதான் எம்பியை தேர்ந்தெடுப்போம். இது ஜனநாயக அரசியல். இன்னொன்னு இருக்குது மன்னராட்சி. அரபு நாடுகள்ல மன்னராட்சி தான். அப்பா மன்னரு, அவர் அரசரா இருப்பாரு. அவர் இறந்து போன பிறகு அடுத்து அவருடைய மகன் இல்ல மருமவன் அல்லது அண்ணன் மகன் அல்லது தம்பி மகன், அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வார்? ஆட்சியினுடைய தலைவராக வந்துருவாங்க. வேற யாரும் அங்க இருக்க மாட்டாங்க. ஒன்லி மன்னர் மட்டும்தான். சில மந்திரிகள் இருப்பாங்க. அந்த மந்திரிகள் யாரா இருப்பாங்க? அவங்க குடும்பத்துக்குள்ளேயே உள்ளவங்களா இருப்பாங்க. கீழ்நிலை ஊழியர்கள் மட்டும்தான் பொதுமக்களா இருக்கும். ரோடு கூட்டுறவனுக்கு சம்பளம் போடுறவன், அங்க இருக்கக்கூடிய டிரைவர்கள், இந்த மாதிரி வேலைகளுக்கு மட்டும்தான் பொதுமக்களாக இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு முறை மன்னராட்சி முறை. அதே போல உலகத்துல ஒரே கட்சி தான் ஆட்சி செய்யணும் என்று சில நாடுகள் இருக்குது. ரஷ்யாவிலையும் சைனாவிலையும் போய் பார்த்தோம்னா, அதே போல வட கொரியாவெல்லாம் பார்த்தோம்னா ஒரே கட்சி தான். கடந்த 100 வருடங்களாக 100 வருடங்களாக அந்த நாட்டுல ஒரே கட்சி தான், கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டும்தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டே வரும். இந்த கட்சியினுடைய தலைவர்கள் மட்டும்தான் அந்த ஆட்சியினுடைய தலைவர்களாக இருப்பாங்க. இப்ப புட்டின் இருக்கிறாருன்னா அதுக்கு முன்னால இருந்த அதே கட்சியினுடைய தலைவர் தான் ஆட்சியினுடைய மடாதிபதியாக தலைமை பீடத்தில் இருந்தவராக இருந்தார். அவர் இன்னொரு. இவருக்கு பிறகு யார் வருவா? எதிர்கட்சிக்காரங்க வருவாங்களா? கிடையாது. அதே கட்சியில இன்னொருத்தர் வருவார். சைனாவிலையும் அப்படித்தான், வட கொரியாவிலையும் அப்படி. ஒரே கட்சி ஆட்சி செய்யக்கூடிய முறைகள் சில நாடுகளும் இருக்கின்றது. அதே போல ராணுவ ஆட்சி. பாகிஸ்தான் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கிறோம். திடீர்னு என்ன செய்வான்? பிரதமரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ராணுவ தளபதிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து சிப்பாய்களை கொண்டு நிறுத்தி நாட்டை பிடிச்சிட்டோம், நாங்க தான் ஆட்சி செய்வோம்னு சொல்லி நிற்பாங்க. முஷாரப் 2002, 2009 இருந்தார் இல்லையா? அந்த மாதிரி. இப்ப மியான்மர்ல இதே போன்ற ராணுவ ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க ஒரு ஜனநாயக ஆட்சி அங்க கிடையாது. இப்படி ஒரு நடைமுறை.
சர்வாதிகார ஆட்சிகள் சில நாடுகள்ல நடக்குது. வடகொரியாவில் இருக்கிற மாதிரி, துருக்கிமெனிஸ்தான்ல இருக்கிற மாதிரி. வடகொரியால துருக்கிமெனிஸ்தான்ல சர்வாதிகார ஆட்சி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அன்னைக்கு காலையில சட்டம். தினம் காலையில புதுசு புதுசா சட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதை அவங்க எதிர்க்கவே முடியாது, ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், வேற வழிகளே கிடையாது. அதே போல கூட்டாட்சி, பெடரல் சிஸ்டம் என்று ஒன்று சொல்லுவாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் மற்ற நகரங்கள்லாம் இருக்குதுங்களே, அங்க பல மாகாணங்கள் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி யுஎஸ் இப்படி வைத்திருக்கிறார். அதே போல மதத்தின் அடிப்படையில ஒரு ஆட்சி, இத தியோகிரசி என்று சொல்லுகிறார்கள். மதத்தின் அடிப்படையில செய்யக்கூடிய ஆட்சி எங்க நடக்குதுன்னாக்க ஈரான்ல நடக்குது. மதத்தின் அடிப்படையில ஒரு ஆட்சி. இது எப்படின்னாக்க அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரையும் எம்எல்ஏவையும் எம்பியும் பொதுமக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஜனாதிபதிய பிரதமரை பொதுமக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் மேல ஒரு குரூப் இருக்கும். அவங்க யாருன்னா மதம் சார்ந்த ஆலிம்கள், மதம் சார்ந்த முன்னோடிகள். இவங்கள கீழே இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள தேர்ந்தெடுத்து வைப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஓட்டு போட்டு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? இப்ப மூர்மு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோமே, அது போல அந்த ஊர்ல அவர்கள் ஆயத்துல்லா கொமேனியை தேர்ந்தெடுத்தார்கள். இப்ப அப்பா கொமேனி இறந்து போயிட்டாரு, அவருடைய மகன் முஸ்தபா கொமேனி வந்திருக்கிறார். இந்த மாதிரி அங்கு ஒரு தியோரசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி முறை அங்க இருக்கிறது. இப்படி உலகத்துல பார்த்தோம்னா ஒரு 7-8 வகையான ஆட்சி முறைகள் இருந்தாலும் கூட இஸ்லாமிய நடைமுறை அப்படிங்கிறது, இஸ்லாமிய அரசியல் அமைப்புங்கிறது என்ன? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து போகும் பொழுது எனக்கு பிறகு யார் தலைவராக வர வேண்டும், இந்த நாட்டை யார் ஆளணும்னு சொல்லி பெயர் சொல்லிட்டு போகல. அபூபக்கர் தான் வரணும், உமர் தான் வரணும்னு சொல்லி பெயர் சொல்லல. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் தான் வரணும் என்று சொல்லி இருந்தால் யாரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சும்மா அந்த இடத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அவர்களாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கட்டும், நாம ஒருத்தரை கையை காட்டி அவங்க வச்சுக்கிறத விட அவங்களா ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க நியமிச்சுக்கிட்டோம். நாம இறந்து போயிடுவோம். நாம இறந்து போயிட பிறகு நாம காட்டுற ஒரு ஆளை அவங்க ஏத்துக்கலனாக்க என்ன ஆகுது? நம்முடைய சொல்லுக்கு மரியாதை இல்லாம போயிடும். இல்ல அவங்களுடைய மனநிலைகள் என்னன்னு தெரியாது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இறந்து போகிற சந்தர்ப்பத்துல யாரையும் கை காட்டி விட்டு செல்லவில்லை. உங்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு பார்த்தோம்னா பனி சகீப் என்கிற ஒரு இடத்துல சஹாபாக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கொஞ்சம் எல்லாம் முன்னால நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போன பிறகு சகீஃப் மனு சாயிதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல சஹாபாக்கள் எல்லாம் அன்சாரி தோழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அடுத்து யார நம்ம நாட்டுக்கு பிரதமரா கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிட்டாங்க. அந்த கூட்டத்துல சஅத் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க எல்லாம் இருந்தார். அது இல்லாம அவுஸ் ஹஸ்ரத் போன்ற சமூக பிரமுகர்கள் எல்லாம் இருந்தாங்க. 2 குடும்பத்தை சார்ந்த நிறைய நபர்கள் இருந்தாங்க. அந்த கூட்டம் ஏறத்தாழ ஒரு 10-15 பேர் கொண்ட ஒரு குழுவினர்கள் தேர்ந்தெடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல மக்காவிலிருந்து வந்திருந்த முஹாஜிர்கள் யாருமே இல்லை. மதீனாவை சார்ந்த அன்சாரிகள் மட்டுமே சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த மக்களை எல்லாருமே உட்கார வச்சு ஒன்னா பேசி சொன்னாங்க, அன்சாரிகளில் ஒருவர் தலைவராக வருவதை முஹாஜிர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார், மக்காவாசிகள் ஏற்றுக்க மாட்டார். ஆனா மக்காவாசிகளில் ஒருவரை தலைவராக நியமிச்சிட்டோம்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அரபு மக்களும் ஏற்றுக்கொள்வாங்க. குறைஷிகள்ல ஒருத்தரை தலைவராக நியமிச்சிட்டோம்னா எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அவர்கள் தான் ஏற்கனவே ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள், தலைவர்களாக இருந்தவர்கள், இஸ்லாத்தின் முன்னோடிகள். அவர்கள் தான் இதற்கு தகுதியானவர்கள் என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சத்தமா பேசினதுமே அங்க இருந்த ஜனங்க எல்லாருமே அப்படியே அமைதியா கேட்டு ஏற்றுக்கொண்டார். சரி, யாரை கொண்டு வர்றது?
உமர் தான் பேசுறாரு, உமரை கொண்டு வந்துருவோம் அப்படின்னாங்க எல்லா ஜனங்களும் சேர்த்து. என்னால முடியாது, அதற்கு தகுதியானவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அவங்க கையை பிடிச்சதுமே நான் இருக்க முடியாதுன்னார். ஆனா எல்லா மக்களும் சேர்ந்து அபூபக்கர் தான் இருக்க வேண்டும் என்று அந்த மக்கள் தேர்வு செய்தார். அப்ப தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த இடத்த அலி ரலியல்லாஹு அவங்க கூட அந்த இடத்துல கிடையாது. ஒரு 100 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த 100 பேருடைய தேர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா அங்க இருக்கும் பொழுதே மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல மக்களை எல்லாத்தையும் கூட்டி, ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அடுத்த ஜனாதிபதியாக, அடுத்த பிரதமராக ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் இருப்பார்கள், அவர்களுக்கு நான் பையத்து செய்கிறேன் என்று சொல்லி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு முதல்ல பையத்து பண்ணாங்க. எல்லா மக்களும் வரிசையில இருந்து கையில சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதான் ஓட்டு போடுறது. அன்னைக்கு எல்லாருமே வந்து இப்படி கையை வச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம இப்படி கையை வச்சுட்டு போறோம். வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு மொத்த வரலையும் காட்டணும், இன்னைக்கு ஒத்த வரல காட்டணும். இந்த மாடல்ல இன்று அரசியல் சூழ்நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இறந்து போகும்போது என்ன செஞ்சாங்க, அடுத்த தலைவரை யாரை நியமிக்கலாம்னு சொல்லி கேட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு, அப்துர்ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு போன்ற பெரும்பாலும் சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்டார். எல்லாருமே என்ன சொன்னாங்க, உமரை நியமிச்சிடலான்னு. எல்லோருடைய கருத்தின் அடிப்படையில் உமரை நியமிங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகும் கூட ஹஜரத் உமர் ரலியல்லாஹு மரணத்துக்கு பிறகு யாரை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி திரும்ப ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிச்சு உமரையே தேர்வு செய்வோம் என்று முடிவு செய்த பிறகு இதைத்தான் அபூபக்கரும் சொன்னார் என்று ஒரு வார்த்தையாக அங்கு சொல்லப்பட்டது. அதாவது உமர் ரலியல்லாஹு இறந்து போகும்போது 6 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்கள ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுங்க. இந்த 6 பேர் கொண்ட குழுவை கண்காணிக்கக்கூடியவர் என் மகனாக இருப்பார். என் மகன் அந்த போட்டிக்குள்ள வரவே கூடாது. எனக்கு அடுத்து என் மகன் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. இந்த 6 பேர்ல ஒருத்தர் தான் அடுத்த ஜனாதிபதியாக வர வேண்டும். ஆனா இந்த 6 பேரையும் ஒன்று சேர்க்கிற வேலை என் மகன் பார்த்துக் கொள்வார் என்று அதுக்கு உமர் ரலியல்லாஹு நியமிச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு நியமன குழு தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறை தான் இஸ்லாத்தின் நடைமுறையாக இருந்தது. அந்த நடைமுறை தான் இன்று ஈரானிலும் இருக்கிறது. அந்த நடைமுறை தான் இந்த உலக அளவுல சில இடங்கள்ல இருக்குது. நம்ம இந்தியாவிலேயும் எப்படி வச்சிருக்கிறோம், ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டாதான் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க முடியுங்கிற நிலை இருக்கிறது. இதுதான் இஸ்லாமிய நடைமுறை. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல்வேறு அரசியல் நடைமுறைகள் இருந்தாலும் கூட இந்த எல்லா அரசியலையுமே நம்ம கவனிச்சு உற்று நோக்கி கொண்டு வர வேண்டும், கவனமா பார்த்துக்கிட்டு வரணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல வாழ்கிற சந்தர்ப்பத்துல அவங்க பேசின பேச்சு ஃபுல்லா மக்களை ஒருங்கிணைப்பதாகவே இருந்தது. அந்த அரசியலே ரசூலுல்லாஹ் பேசல, மக்காவுல அரசியலே பேசல, மார்க்கத்தை மட்டும்தான் பேசினாங்க. அடுக்கு சூரா ஓதுங்க, குல்ஹுல்லா சூரா ஓதுங்க, தொழுகுங்க, நோம்பு வைங்க, இப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினாங்க. மக்கள் எல்லாம் ஒன்னா இருங்க, உயர்வு தாழ்வு இல்ல, சாதி பேதமை கிடையாது, வெள்ளை கருப்பங்கிறது கிடையாது, அரபு அல்லாதவன் எல்லாருமே ஒருத்தந்தான், ஒரே மனநிலையில தான் இருக்கணும், தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்பது கிடையாது, ஏழை பணக்காரன் என்பது கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில சொல்லி ஒரு சமநிலையை உருவாக்கினார். இந்த சமநிலையை உருவாக்கும் பொழுது மக்காவிடம் மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஏன், இவர் சொல்ற கருத்துல எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அரசியல் கிளர்ச்சி ஏற்பட்டு விடும், நம்ம நாளைக்கு இந்த நாட்டுல தலைவராக இருக்க முடியாது. அதனால மக்காவில் இருந்த குறைஷிகள் பெருமானாரை எதிர்த்தார்கள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தார்கள், கொலை செய்ய முனைந்தார்கள், ஊரை விட்டு துரத்தி விட்டார்கள். இதுதான் உண்மையான நோக்கம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொள்கை பிடிக்காம ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கல, பெருமானாருடைய அந்த கொள்கையை பிடிக்காமல் அவர்கள் எதிர்க்கவில்லை. அவங்க எதிர்த்ததுக்கு காரணம் நம்முடைய தலைமை கிடைக்காம போயிடும் என்பதற்காக வேண்டிய பெருமானார் அவர்கள் எதிர்த்தார்கள். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு முழுக்க செஞ்சது அரசியல் மட்டும்தான். எத்தனையோ நாடுகளோட சண்டை போட்டாங்க, எத்தனையோ நபர்களோடு ஒப்பந்தங்கள் போட்டுக் கொண்டார்கள், சமாதான உடன்படிக்கை செய்தார்கள், எதிரி நாடுகளுக்கு கடிதங்களை எழுதினார்கள். அப்போ ஒரு பெரிய ராணுவ பலத்தையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. மதீனாவுல பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 வருஷத்துல கட்டி எழுப்பிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 வருஷம் தாவா செஞ்ச பிறகு
20வது வருஷத்துல மக்களை மீட்டெடுத்தாங்க. 40வது வயசுல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாவாவுடைய பணியை செய்ய ஆரம்பித்திருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 60வது வயசுல 61வது வயசுல அந்த மக்காவை மீட்டெடுத்து விட்டாங்க. அந்த நாட்டை புடிச்சிட்டாங்க. அந்த அரசியலை தான் நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய அரசியலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அரசியல் அத்தியாவசியமான தேவை. அரசியலுங்கிறது நமக்கு அத்தியாவசியமான தேவை. ஏன்னா அந்த அரசியலால மட்டும்தான் ஒரு சமநிலையை உருவாக்க முடியும். ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன், கீழ் சாதிக்காரன் மேல் சாதிக்காரன், பெரும்பான்மை சிறுபான்மை, வலியவன் எளியவன், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தெல்லாம் ஒரு சமநிலையை உருவாக்கி தருவது அரசியல் மட்டும்தான். அரசியல்காரங்க தான் என்ன செய்வாங்க, எப்ப அந்த தெருவுக்கு தண்ணியே வரல, தண்ணி விடுது. யார் சொல்லுவா? ஒரு எம்எல்ஏ சொல்லுவான், ஒரு கவுன்சிலர் சொல்லுவான், ஒரு வார்டு உறுப்பினர் சொல்லுவான். அப்ப அங்க இருக்கக்கூடிய அரசியல் தான் நமக்கு தேவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒருத்தர் கொலை செய்து விட்டார் என்று நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது. அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நீ கொலை செஞ்சியா? ஆமாங்க அப்படின்ட்டார். இவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படும் என்று தீர்ப்பு எழுதி வைக்கப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட நாள்ல தூக்கு தண்டனை கொடுக்கறது சொல்லி முடிவாயிடுச்சு. அந்த நாள்ல தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார். ஓடி வந்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க, அவரு அந்த கொலையை செய்யல, நான் தான் கொலை செஞ்சேன் என்று ஒருத்தர் வந்து நிக்கிறார். அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறத நிறுத்திட்டு என்ன சங்கதி, என்ன விஷயம் சொல் என்று கேட்கிறார். அப்ப இந்த தூக்கு தண்டனை கைதியாக இருந்தார் இல்லையா, அவர் சொல்லுகிறார், நான் வந்து ஒரு கசாப் கடை வச்சிருக்கிறேன், ஆடு எடுத்துக்கிட்டே இருந்தேன், மேலெல்லாம் ரத்தம் பட்டுருச்சு, கையில அருவா கொடுவா வச்சுக்கிட்டே இருந்தேன், வெட்டருவா வச்சுக்கிட்டே இருந்தேன், திடீர்னு சிறுநீர் வந்துருச்சு, அந்த வெட்டருவாவை தூக்கிக்கிட்டே அப்படியே கையில தூக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு புதருக்குள்ள போனேன், சிறுநீர் கழிச்சிட்டு எழுந்திருச்சு பார்த்தேன், பக்கத்துல ஒருத்தன் செத்து கிடந்தான், கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தோட ஒருத்தன் கடந்தான். நானும் அவனை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்தேன், என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கும் பொழுது மக்கள் ஓடி வந்து விட்டார். என் மேல ரத்தம், என் கையில அருவா, இந்த காட்சியை பார்த்தோம்னா மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னாலும் யாரும் நம்பறதுக்கு இல்லை. அதனால நான் என்ன செய்யறேன், நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. இப்ப அந்த ஓடி வந்தானே ஒருத்தன், அவன் சொல்றான், பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் தான் அவனை கொலை செஞ்சுட்டேன். பணக்காசு வீட்டுல இல்ல, வறுமை பிரச்சனை, அதனால பணக்காசுக்கு ஆசைப்பட்டு நான் தான் அவனை கொலை செய்து விட்டேன். ஆனால் கொலை செய்த நான் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறேன். கொலையே செய்யாத ஒரு உத்தமன் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டானே என்று எனக்கு மனசு உறுத்துனுச்சு. அதனால நான் வந்து இங்க நீதிமன்றத்துல வந்து நான் சொல்லுகிறேன் என்று அவன் சொன்னான். சொன்ன உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவங்களுடைய மகனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தான் இந்த பிரச்சனையை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீதிபதியாக. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மகனை கூப்பிட்டு கேட்டாங்க, மகனே இவருக்கு என்ன நீதி வழங்குறது, என்ன முடிவு சொல்றது? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, 2 பேரையும் விட்டுருவோம், 2 பேரையுமே விட்டுடுவோம். இந்த ஆளு கொலையே செய்யாத ஆளு, இத்தனை நாளா ஜெயில இருந்திருக்கிறார், அதனால இவனை விடுவிச்சிருவோம். இந்த உண்மையிலுமே கொலை செஞ்சா இல்லையா, அவனையும் விட்டுடுவோம். ஏன்னா இவன் இங்க வரலன்னா ஒரு நிரபராதி கொலை செய்யப்பட்டிருப்பான். இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து கொலை செஞ்சிருப்போம். அவன் ஒரு நிரபராதி, அவன் தான் வந்து இவனை காப்பாத்தி இருக்கிறான். இவனை காப்பாத்தினதுனால அவனை நம்ம விட்டுடுவோம். ஆனா ஒருத்தன் கொலை செய்யப்பட்டுட்டான்ல, யாரோ ஒருத்தன், அவனுக்கு அரசாங்கத்திலிருந்து என்ன நிதி உதவி செய்யணுமோ அதை செய்து விடுவோம் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். ஓமன் அகியாக அன்னமா அகியன்னாச ஜமியா, யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறானோ அவன் ஒட்டுமொத்த மக்களை வாழ வைத்தவனை போன்று ஆவான். கொலை செய்யப்பட இருந்த ஒருத்தனை இவன் வந்து வாழ வச்சுட்டான், கொலை செய்யப்பட இருந்த ஒருத்தனை இவன் வந்து வாழ வச்சுட்டான்.
அதனால இவன் ஒட்டுமொத்த சமுதாய மக்களையும் வாழ வச்சவங்க மாதிரி, அதனால இவனுக்கு தூக்கு தண்டனை வேண்டாம் என்று திருக்குரான் சொல்லுகிறது. அதனால 2 பேர்த்துக்குமே தூக்கு தண்டனை கிடையாது. இதுக்கு பதிலாக பாதிக்கப்பட்டவனுக்கு பதிலாக அரசாங்கம் நிதி உதவி செய்து விடும், தியத்து கொடுத்து விடும். அதுக்கு உண்டான என்ன தண்டனை கொடுக்கணுமோ, தண்டனைக்கான பரிகாரம் செய்யணுமோ, 50 ஒட்டகமா 100 ஒட்டகமா கோடி கணக்குல தீனா திருகங்களா எதை கொடுக்க வேண்டும் அதை அரசாங்கம் கொடுத்து விடும் என்று ஹசன் ரலியல்லாஹு அவங்க தீர்ப்பு சொன்னதுமே அலி ரலியல்லாஹு அவங்களே ஏற்றுக்கொண்டாங்க. அந்த உண்மையுமே ஒருத்தன் இறந்து போயிட்டான் இல்லையா, அந்த குடும்பத்தினர்களும் ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்லி காட்டியிருக்காரு. இப்ப இங்க யாரு கரெக்டான முறையில தீர்ப்பு வழங்கினாங்கன்னா அரசியல் தான். பாதிக்கப்பட்டவன் ஒருத்தன், பாதிக்கப்படாத ஒருத்தன், உண்மையுமே செத்து போன குடும்பம் ஒண்ணு, இந்த 3 பேர்த்தையும் சமநிலையை வழங்குவது எது? அரசியல். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தலுடைய நாள். அந்த நாள்ல நம்ம எல்லாருமே வாக்களிக்கணும். யாருக்கு வாக்களிக்கிறீங்களோ வாக்களிங்க, ஆனா நீங்க வாக்களிங்க. உங்களுடைய வாக்குகள் வீணாகி விடக்கூடாது. வெயில் அடிக்குது, பெரிய கியூ நிக்கும், என்னால அங்க போய் நிக்க முடியாது, எந்த காரணமும் நீங்க சொல்லக்கூடாது. ரேஷன் கடையில நின்றது இல்லையா, ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு போய் வரிசையில நின்றது இல்லையா, அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. எந்த கஷ்டப்பட்டாகிலும் நாம் ஒவ்வொருவருமே வாக்களிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உலக அரசியலையும் உள்ளூர் அரசியலையும் புரிந்து கொண்டு வாக்களிக்கக்கூடிய மனநிலையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.